கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாளைக்கு கூட நான் வேலைக்கு போய் கொண்டிருக்கும்போது, அதாவது ரைட் சைடில் நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த பக்கம் கிராஸ் பண்ணணும். அப்படி கிராஸ் பண்ணுவதற்கு ரோட்டில் வெள்ளை கோடு போட்டிருப்பார்கள். அது வழியாக தான், அதாவது பசாஜ் பியத்தோம் என்று சொல்வார்கள். அது வழியாக தான் நான் இந்த பக்கத்தில் அந்த பக்கத்துக்கு போகணும். அப்போ எதுபுறமும் கார் வரும், இந்த பக்கமும் கார் வரும். ஆனால் ரோடை கடக்கிறவர்கள் அந்த வெள்ளை கோட்டில் காலை வச்சு ரோடை கடப்பதற்கு காலை வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாலுமே 2 பக்கம் வருகின்ற கார்கள் நிற்க வேண்டும். இதுதான் கோதுலார் ரூத்து, பிரான்ஸினுடைய கார் ஓட்டுகின்ற விதி. 2 பக்கமும் நிற்கணும். அப்படி நிற்காம ஒருவேளை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் போயிட்டாங்கன்னு சொன்னால், ஒருவேளை பின்பக்கத்தில் போலீஸ் ஒரு வேளை வந்தாலோ அந்த வண்டியை நிறுத்தி கார் ஓட்டுகின்ற, அதாவது ஒரு லைசன்ஸுக்கு 12 பாயிண்ட்டு கொடுக்குறாங்க ஃப்ரான்ஸில். அந்த பாயிண்ட்டையும் சில பாயிண்ட்டுகள் 3 4 6 பாயிண்ட்டுங்களை எடுத்து விடலாம். ஃபைனும் கூட அடிக்கலாம் போலீஸுங்க. ஒரு வேளை அந்த சாலை கடந்து போகிறவங்களுக்கு, இந்த பக்கத்தில் அந்த பக்கம் போகிறவங்களுக்கு, அதாவது வழி விடாமல் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி போயிட்டாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப தப்பு. அப்போ நான் காலை வைத்து நடந்து பாதி தூரம் வந்துன்னுக்கிறேன். ஆனால் எதிர்புறத்தில் இருக்கிற காரை ஓட்டுகின்ற நபர் நிற்கவே இல்லை. அவர் பாட்டுன்னு வேகமாக போகிறாரு. அப்போ நான் திரும்பி பார்க்குறேன், அந்த காருக்கு பின்னால் லெட்ரு ஆ என்று ஒட்டியிருக்கிறது. அதாவது புது லைசன்ஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த புது லைசன்ஸ் எடுக்கிறவங்கள 2 வருஷத்துக்கு ஆ என்ற லெட்ரு பின்பக்கம் ஓட்டணும். ஏன்னு சொன்னால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இவங்க புதுசாக லைசன்ஸ் எடுத்து ஓட்டுறாங்க. அப்போ இவங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஓட்டுவாங்க. அப்போ கார் ஓட்டுகிறவர்கள் கொஞ்சம் விழிப்பாக இருங்க, அத்தாசியமாக இருங்க அப்படின்ற அர்த்தத்தில் அந்த ஆ லெட்ரு போடுறாங்க. ஜேன் கொண்டிக்டர் என்று சொல்வார்கள் ஃப்ரான்ஸில் அவங்கள, அந்த புதுசாக லைசன்ஸ் எடுத்து ஓட்டுறவங்கள. அப்போ அந்த ஆ ஓட்டுன அந்த வாகனம், காரு, என்னுடைய அந்த சாலை கடப்பதற்கு வழி விடாதபடி ஃபோர்ஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ எழுந்த ஒரு சிந்தனை தான் இப்போது உங்கள் மத்தியில் சுருக்கமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதே அந்த புது லைசன்ஸ் எடுக்கிறவங்க கற்றுக் கொடுப்பவர், கார் கற்றுக் கொடுப்பவர் கூட ஓட்டி கொண்டு போகும்போது 20 மணி நேரமோ 30 மணி நேரமோ ஓட்டிட்டு எக்ஸாமுக்கு போவாங்க. சிலவங்க 40-50 மணி நேரம் ஓட்டிட்டு எக்ஸாமுக்கு போவாங்க. அந்த மானிட்டர் கற்றுக் கொடுக்குறா பாருங்கள், அவர் கற்றுக் கொடுக்கும்போது அவங்க பாருங்கள், அந்த பசார் பியத்தம் ரோடை கடக்கும்பொழுது, ஸ்டாப்பு பணம், சிக்னலைசேஷன் வரும்போது எல்லாவற்றுக்கும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க மானிட்டர் கற்றுக் கொடுக்கும்போது. அதே அவர்கள் எக்ஸாமுக்கு போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் ஃபெயில் ஆகிடுவாங்க, லைசன்ஸ் கிடைக்காது. ஒரு வேளை இப்படி எடுத்துக்குவோமே, நான் சாலையை கடப்பதற்கு நான் கடக்க வந்துட்டேன், அந்த கோர்ட்டில் நான் நடுவில் வந்துட்டேன். இப்போ இன்ஸ்பெக்டர் கூட அதே வாகனத்தை ஓட்டுகிற நபர் வந்தாருன்னா எனக்கு வழி விட்டு நின்றுப்பாரா, நின்றுருக்க மாட்டாரா? கண்டிப்பாக நின்றுப்பார். ஏன்னா கோதுலார் ரூத்து பிரகாரம் நிற்கணும். இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு, எக்ஸாமு. அப்போ கரெக்டாக அந்த சட்ட விதிகளை, ஓட்டுகின்ற சட்ட விதிகளை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா லைசன்ஸ் வேணுமாச்சே. அப்போ லைசன்ஸ் எடுத்து முடித்த பிறகு இப்போ நான் ரோடை கடக்கும் போது அதே நபர் நிற்க மாட்டாங்க, நிற்காமல் போயின்னுக்கிறாங்க. வேலை முடிஞ்சு வரும்போது கூட அநேகர் நிற்பதில்லை, சிலர் மாத்திரம் அப்படி நிற்பார்கள், அப்படியே போய் நிற்பாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர்கிட்ட லைசன்ஸ் எடுக்க ஓட்டும்போது அவ்வளோ அழகாக கவனமாக ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கற்றுக் கொடுக்கும்போது மானிட்டர் பக்கத்தில் இருக்கும்போது அவ்வளோ அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இல்லைன்னா அவர் பிரேக் அடிச்சுவார், கத்துவார், திட்டுவார், என்ன இது இப்படின்னா லைசன்ஸ் கிடைக்காது அப்படின்ட்டு கத்துவார். இது அப்படியே பிரியமானவர்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், சபையில் மட்டும்தான் அந்த சட்ட விதிகள், சபையில் மட்டும்தான். ஏன்னா பக்கத்தில் பாஸ்டர் இருக்கிறாரு, பக்கத்தில் விசுவாசிக்கிறாங்க, பக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க, பக்கத்தில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம சத்தம் போட மாட்டோம், கோபப்பட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், திருட மாட்டோம், இன்டர்நெட்டில் அசிங்கமான படங்களை பார்க்க மாட்டோம், ஆபாச படங்களை பார்க்க மாட்டோம், ஆபாசமாக பேச மாட்டோம், சினிமா கதைகளை பேச மாட்டோம், எதுவும் பேச மாட்டோம். சபையில் அவ்வளோ ரெஸ்பெக்டாக நம்ம இருப்போம். சிந்திச்சு பாருங்கள். ஏன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் சபையை விட்டு வெளியே வந்த பிறகு லைசன்ஸ் எடுத்துகிட்டு எப்படி வேணுமோ ஓட்டுறாங்களா, அந்த மாதிரி தான். அப்போ சபைக்குள்ளே நம்ம ஃபாலோ பண்ணுற காரியங்களை சபைக்கு வெளியே, இன்றைக்கு சபைக்கு உள்ளேயே பல பேர் எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல.
சத்திய சட்ட விதிகளுக்கு மாறாக சிலவங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஞானஸ்தானத்துக்கு முன்னால் அந்த லைசன்ஸ் எடுப்பதற்கு முன்னால் எப்படி ஓட்டுறாங்களோ அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். சத்தியத்தை ஞானஸ்தானத்துக்கு முன்னால், ஞானஸ்தானம் வாங்கின பிறகு சிலவங்க கல்யாணத்துக்கு முன்னால் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு பிறகு சிலவங்க அந்த பதவியை சபையில், அந்த மூப்பர் பதவி, உடன் ஊழியர் பதவி, சபையில் பதவிக்காக அப்படியே அவ்வளோ அழகாக நடந்துக்குவாங்க, ரெஸ்பெக்டாக. பதவி வந்த பிறகு எப்படி லைசன்ஸ் கஷ்ட பிறகு எப்படி என்ன ஓட்டலாம்? அப்படியா? ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்னும் அநேக காரியங்களை கொண்டு வந்தேன், ஆனால் கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. சரியான சத்தியத்தில் நடப்பதற்கு இன்றைக்கு மிக மிக எஞ்சிய நபர்களே இருக்கிறாங்க. ஒரு நாட்களில் அதை குறித்து நான் பேச போகிறேன். இன்றைக்கு விபச்சார அலைகள் மோதிக்கொண்டிருக்கிறது. சிற்றின்ப அலைகள் சபையை மோதிக்கொண்டிருக்கு. சபை என்ற நீயும் நான் தாங்க சபை, புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. எனவே தேவனை தரிசிப்பவர்கள் யார்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பாங்க. அப்போ சபையில் மட்டுமா தேவனை தரிசிக்க நாங்கள் போகிறோம்? சபைக்கு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் எத்தனை பேர் நாம் சரியான பதில் சொல்லுவோம்? சபையில் மட்டுமா தேவன் இருக்கிறார்? யோசிச்சு பாருங்கள். அப்போ இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இந்த இருதய சுத்தம் லைசன்ஸ் எடுப்பதற்கு முன்பாக நாம் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ஓட்டுறோமோ, லைசன்ஸ் எடுத்த பிறகும் ரெஸ்பெக்ட் பண்ணி ஓட்ட வேண்டியது மிக அவசியம். சபைக்கு போவதற்கு முன்பாக இருதய சுத்தம் தேவை. சபையில் இருக்கும்போது இருதய சுத்தம் தேவை. சபைக்கு விட்டு வெளியே வந்த பிறகும் இருதய சுத்தம் தேவை. இதை புரிஞ்சிக்கினா தான் பிரியமானவள இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் லைசன்ஸ் எடுத்தாச்சு, எப்படி வேணுமே வாழலாம், எப்படி வேணுமே கார் ஓட்டலாம், அந்த நிலைமைக்கு போயிட்டோம். ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், சபையில் அங்கத்தினர் ஆகிட்டேன், எனக்கு ஒரு பதவி சபையில் கிடச்சிச்சு, இத்தனை வருஷம் நான் சபையில் இருக்கிறேன், சபையே என் கையில் தான் இருக்குது, சபைக்கே நான் தான் பிரசிடெண்ட்டு, தலைவர், செக்ரட்டரி, ட்ரெஷரி எல்லாம் நான் தான், நான் இல்லாமல் எதுவுமே சபையில் அசையாது. அப்போ இனிமேல் நான் இப்படி வேணுமேலாம் வாழலாம். அப்படியா? லைசன்ஸ் என் கையில் வந்துடுச்சு, இந்த லைசன்ஸை யாரும் பிடுங்க முடியாது, அதனால் நான் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், யார் இப்படி போனாலும் வந்தாலும் நான் நிறுத்த மாட்டேன், ஸ்டாப்புக்கு நிற்க மாட்டேன், போயினே இருப்பேன். அப்படியா? பிரியமானவர்களே, புரிந்து கொள்வோம். கொடுத்த லைசன்ஸை கேன்சல் பண்ண முடியும் ஃப்ரான்ஸில். ஒருத்தவர் வீத்தஸ், அதாவது அதிக ஸ்பீடில் ஓட்டார், 6 மாதம் கார் ஓட்டக்கூடாது, அவருக்கு அபராதம். ஒரு பாஸ்டர், புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை, ஒரு பாஸ்டருக்கு நடந்த சம்பவம். எனவே பிரியமானவர்களே, தயவு செய்து சில காரியங்களை உள்ளதை உள்ளபடி பேசுகிறேன். ஏனென்றால் மனம் திரும்ப வேண்டியது அவசியம், திருத்திக் கொள்ள வேண்டியது அவசியம், சீர்திருந்த வேண்டியது அவசியம். சபையில் மாத்திரம் நடிக்கின்ற காரியம் மிக மிக ஆபத்தானது, மிக மிக ஆபத்தானது. எனவே அன்றாட வாழ்க்கையில், அந்தரங்க வாழ்க்கையில் நீயும் நானும் தேவ சத்தியத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது அவசியம். அந்த ரெஸ்பெக்ட் தாங்க அது சபைக்கு வரும். ஆனால் நடிப்போமானால் அதனுடைய விளைவு பயங்கரமாக இருக்கும். எனவே மனம் திரும்புவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், சத்திய விதிகள் படி நடப்போம், உலக சட்ட விதிகள் படி காரை ஓட்டுவோம், உலக சட்ட விதிகள் படி நேர்மையாக உண்மையாக இருப்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களை பார்க்கின்ற தெய்வம், எல்லா இடத்திலும் எங்கிருந்தாலும் எங்களை பார்க்கின்ற தெய்வம் என்பதை உணர்ந்து நாங்கள் உலக சட்டத்திற்கும் உம்முடைய வேதாகம சட்டத்திற்கும் மனிதர்கள் இருக்கும்போது ஒரு மாதிரி, மனிதர்கள் இல்லாத இருக்கும்போது ஒரு மாதிரி என்று சபையிலையும் வெளியிலையும் நாங்கள் நடிக்காதபடி உண்மையாக எங்களுடைய கண்கள் பார்வை, எங்களுடைய சிந்த பார்வை, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக உண்மையாக இருக்க, உம்மை தரிசிக்க எங்களுடைய இருதயத்தில் எப்போதும் சுத்தம் இருக்க கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.